ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ் தான் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு புதுசு. ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அது கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்கான்றதை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் நம்ம வந்து கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்கான்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பை வந்து கொஞ்சம் இழுத்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங். இந்த மாதிரி ஸ்டிப்னஸாக அப்படியே இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் கட்டிங். இப்போ கொடுத்துருக்கவங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஆப்போசிட்டில் 2 ஓப்பன், நம்ம பக்கம் வந்து க்ளோஸு, அந்த மாதிரி இருக்க மாதிரி கிளாத்தை விரித்து விட்டுட்டு பிசுறு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் கரெக்டாக வச்சுருந்தோன்னா ப்ளவுஸ் வந்து பக்காவாக வரும். அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே வரும். இதில் வந்து ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் தான் சொன்னாங்க. ஹிப்பு கிட்ட ஒரு இன்ச்சு இறக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் செகண்ட் ஒரு கோடு போட்டிருக்கேன். கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு வந்து ஹிப்பு மடித்து தைக்கிறதுக்கு, செகண்டு வந்து ஒரு 1.25 இன்ச்சு வந்து அவங்க ஹைட்டு இறக்க சொன்னதுனால. இவங்களுக்கு இப்படி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸை வந்து கரெக்டாக ஷேப்பாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு, இந்த ஹிப்பு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி கிராஸாக தெரியுது பாருங்கள். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக வரும். இந்த 1/4 இன்ச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல பேக் சைடு, அந்த டாட்காக தான் அது. ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். அந்த ஊக்கு கட்டுற அந்த ஷேப் எல்லாமே நம்ம உள்ளுக்காக மடித்து விட்டுறணும். மடித்து விட்டால் தான் இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணுறது எல்லாமே அளவுக்கும் சேர்த்து தான் விடுறேன். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. ஷோல்டரில் சரியான அளவு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச்சாக விட்டேன் ஷோல்டரில். ஸோ நான் கொஞ்சம் கீழே இறக்கியே கோடு போட்டுக்கிறேன். ஆம்கோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். மேலே நம்ம அளவுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அந்த கோட்டில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஹிப்புக்கு கொடுத்த அந்த இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ரா அலவன்ஸு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ் சைஸுன்றதுனால நம்ம ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, இதில் வந்து பாதி அதில் பாதின்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வளைவை வந்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க முன்னாடி இருக்க வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நெக்கு வந்து ரவுண்டு தான் வைக்கலான்னு இருக்கேன். அவங்க கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணலான்றதுனால நான் மார்க் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் போட்டு எடுத்துட்டோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி, என் பக்கம் க்ளோஸு, ஆப்போசிட் சைடு வந்து 2 ஓப்பன் இருக்குது, அப்படியே மடித்து போட்டுட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிசுறு கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு 1 இன்ச்சு பக்கமாக ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அது மடித்து தைக்கிறதுக்கு கைக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக தைங்க. எந்த லேஸு எந்த நாட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு நார்மல் லைனிங் ப்ளவுஸ் மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இழுக்கணும். ஏன்னா இது வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் இழுத்து ரெடி அளவு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கையை வந்து உள்ளே மடித்து வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணோன்னா அந்த ஷேப் அப்படியே கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடியான அளவு வந்து இந்த ஷேப்பு. அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது வந்து தையலுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நான் தையலுக்கு தான் மார்க் பண்ணுவேன். பிகினர்ஸ்க்காக 2 மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு க்ளோஸ் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற கட்டிங் எல்லாமே கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா நான் லைனிங் வந்து 1.25 மீட்ரு எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பிட்டு ஆனால் 1 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நான் லைனிங் வந்து 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்ன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸை வந்து போட்டுட்டு அப்படியே இதுக்குண்டான அளவு மட்டும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆம்கோலை வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த ஊக்பட்டி கோப்பன்ல அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் பக்கம் வந்து அப்படியே விட்டுற தான் போகிறேன்.
இப்போ ஷோல்டரை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம், ஆம்கோல் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அந்த அவங்க கொடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரியே வரும். இது வந்து ஹிப்பு உடம்பு எதுவுமே அவங்க ஆல்ட்ரேஷன் சொல்லலை, வெறுமனே ஹைட்டு மட்டும்தான் அதிகமான சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டி இருக்குல்ல, ஊக்கு கோப்புமே, அந்த பக்கமாக எடுத்து மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு அந்த நெக்கு ஷேப் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டான ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊக்பட்டி பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணல அளவுக்கு தையலுக்கு அந்த மார்க்கிங்லேருந்து வச்சு நம்ம கொக்கி பக்கம் பிடிப்பெல்லாம் அந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, 2 மார்க்கிங் நான் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஆம்கோலில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க்கு. அது எதுக்குன்னா தையலுக்கு, எல்லா இடத்துலையும் தையலுக்கு கண்டிப்பாக விட்டே ஆகணும். கொக்கி பக்கமாக இருக்கிற ஷேப் எடுத்துகிட்டு ஷோல்டரை கரெக்டாக 2ஆக ஈக்குவலாக மடித்து எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சதுக்கப்புறம் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்படியே இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊக்பட்டி பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு தையலுக்கு தேவைப்படும். தையலுக்கு மட்டும் விடாமல் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 தடவை வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை வீடியோவை ஓட விட்டு கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். பழக்கம் ஆகிற வரைக்கும் தையலுக்கு விடாமல் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது. இது நம்ம கிளாத்து கிடையாது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு, அதை மனசில் வச்சுக்கோங்க. தென் சேம் டைம் பயப்படவும் கூடாது. நம்மளால் முடியுன்ற எண்ணம் வச்சுட்டு நீங்கள் கட்டிங் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த கீழே இருக்க கிளாத்தை வந்து அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 லேயராக ஸ்டிச் பண்ணி அது ஜாயிண்ட்டு தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. இப்போ மீந்திருக்க பிட்டே பார்த்திங்கன்னா இந்த பிட்டு தான், அந்த 1.25 மீட்டரில் மீந்திருக்க பிட்டே இது தான். ஸோ கிராஸ் பீஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 1.25 மீட்ரு எடுக்கலைன்னா அவ்வளோதான்ற மாதிரி யோசிச்சுட்டேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் அவங்க கொடுக்கறதுனால எனக்கே தெரியல. சரி நான் இதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு 1.25 மீட்ரு எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே சரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 சென்டிமீட்டர் 1/4 மீட்ரு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. துணி பத்தலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த டைமுக்கு நம்ம கடைக்கு போக முடியாது. சேம் டைம் அப்படியே ஒரு 1/4 மீட்ரு வாங்கினாலும் நம்ம ஜாயிண்ட்டு போடுற மாதிரி ஆகிடும். இப்போ மீந்திருக்க கிளாத்தே பார்த்திங்கன்னா இப்போ மடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்து தான் மீந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நம்ம கை ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ கிளாத்தை வந்து 2ஆக விரிச்சிருக்கேன். ஆப்போசிட் பக்கமாக 2 ஓப்பன் இருக்குது, என் பக்கம் க்ளோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு எடுத்த உடனே நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும். ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி எல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் ஓகே இந்த மாதிரி வருதான்னு நம்ம 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஏரியாவுக்கு நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஒரு 3-4 இன்ச்சுக்கு கொஞ்சம் துணி மீந்திருக்கு பாருங்கள், அதை தான் நம்ம ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் பண்ண முடியும். இப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு எடுத்திருக்காங்க. சில்க்கு கிளாத்தில் 1 மீட்டர் பிட்டு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர்லேருந்து தான் கட் பண்ணோம். இப்போ நானே பார்த்திங்கன்னா மீட்டர்லேருந்து தான் நான் கட் பண்ணுவேன். துணி மீட்டர்லேருந்து 1.25 மீட்டர் அந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். எப்போவுமே 1 மீட்டர் வாங்கிட்டோன்னா என்ன ஒன்று நம்ம வாங்குகிறோம், ஸ்டிச் பண்ணுறோம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். ஜாயிண்ட்டு போட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைஃப் வராது. அதுதான் ஒரு விஷயம். தென் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளாத்து மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் மீந்த கிளாத்தே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாயிண்ட் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு வரும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ ஸ்லீவு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டாச்சு,
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பிட்டில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது கிராஸ் வரும். நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்படி கட் பண்ணி எடுத்து நம்ம ஜாயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு அது கிராஸாக வந்துடும். ஸோ அது வேலைக்கு ஆகாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா அதை மேலே தூக்கி வச்சு கீழே அந்த பாட்டமில் வேணால் எடுத்து நம்ம எதனா ஜாயிண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேக் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பட்டி வந்து வச்சு பார்க்குறேன். எனக்கு கிளாத்து பத்தாத மாதிரி இருக்குது. அதுக்கு இப்போ அந்த குட்டி பட்டிக்கே எனக்கு கிளாத்து பத்தலை. ஸோ மெயின் கிளாத்து இந்த மாதிரி திருப்பி போட்டு 1க்கு 2 தடவை எந்த பக்கம் வரும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். வேறு வழி இல்லை. கிளாத்து பத்தலைன்னும் போது நம்ம யோசித்து தான் பண்ணணும். சேம் டைம் ஜாயிண்ட்டும் போடணும். யோசிச்சேன்னா பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது, பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வேலை இழுக்கும், அவ்வளோதான். இப்போது இந்த லைனிங் ப்ளவுஸ் பிட்டில் மீந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ கையில் வச்சுருக்கேன் இந்த பிட்டு மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் பண்ணணும். தென் பட்டிக்கு எங்கன்னா ஜாயின் பண்ணணும்னா நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.